அண்டமெல்லாம் பூத்தாள். ஆடி மாதமும் அம்மன் வழிபாடும். அனைத்து மாதங்களும் இறைவனின் அருளில் நகர்ந்தாலும் ஆடி மட்டும் அன்னையின் அரவணைப்பில் மலர்கிறது. தட்சிணாயனத்தின் தொடக்கமான இந்த மாதம், அதாவது ஆடி மாதம், இயற்கையும் பெண்மையும் வளமையும் ஒன்றிணையும் காலமாக நம் முன்னோர் போற்றினர். அதனால்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும், ஆடி செவ்வாய் தேடி குழி என்ற வழக்காரும் தோன்றின. மழையை மாறி என்று தாயாக வழங்கிய தமிழன் முளைப்பாரி எடுத்து பால்குடம் சுமந்து அம்மனை உயிராக வழிபட்டான். பாரதியாரும் அவளை உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா என்று பாடினார். தமிழகத்தில் ஆடி மாத அம்மன் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது ஆச்சரியமல்ல. ஆனால் அந்த பக்தி கடல்களையும் கண்டங்களையும் தாண்டி உலகெங்கும் வேரூன்றி இருப்பதே வியப்பாகும். இந்தோனேசியாவின் ஜகார்த்தா, கரவாச்சி, சிபொண்டோ, மேடான் போன்ற நகரங்களில் இன்று வரை ஆடி மாத திருவிழா பக்தி விமரிசையாக நடைபெறுகிறது. கொடியேற்றம், பால்குடம், கரகம், திருவீதி உலா, மகாபூஜை, அன்னதானம், சமூக சேவை என தமிழர் மரபு உயிருடன் தொடர்கிறது. கரவாச்சியில் அமைந்துள்ள துர்க்கை மாதா ஆலயம் பல மதங்களைச் சேர்ந்த மக்களின் நல் இணக்கத்திற்கு சாட்சியாக நிற்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் விட என்னை அதிகமாக வியப்பில் ஆழ்த்தியது பாகிஸ்தானின் கராச்சி. உருவமற்ற இறைவனை வணங்கும் மரபு பெரும்பான்மையாக விளங்கும் அந்த நாட்டில் கோரங்கி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்களின் ஆன்மீக மையமாக விளங்குகிறது. 1961ஆம் ஆண்டு தமிழ் இந்து குடும்பங்களுக்காக அதிகாரபூர்வமாக ஒதுக்கப்பட்ட இந்த ஆலயம் இன்றும் பாகிஸ்தானின் சிந்து மாகாண அரசின் பதிவில் இடம்பெற்றுள்ளது.
இது ஒரு வரலாற்று சின்னமாக இன்றும் திகழ்கிறது. ஆடி மாதம் வந்துவிட்டால் கராச்சியிலும் தீபங்கள் ஏற்றப்படுகின்றன, பால்குடங்கள் சுமக்கப்படுகின்றன, அம்மனின் திருவீதி உலா நடைபெறுகிறது. மாரியம்மா தாயே என்ற பக்தி முழக்கம் இஸ்லாமிய தேசத்தில் இடைவிடாது கேட்கிறது. மதங்கள் நாடுகளை பிரிக்கலாம், அரசியல் எல்லைகளை வரையலாம், ஆனால் தாயின் அருளுக்கு எல்லைகள் இல்லை. தமிழர்கள் எங்கு குடியேறினார்களோ அங்கே ஒரு அம்மன் ஆலயம் எழுத்தது. அண்டமெல்லாம் பூத்தால் இன்று உலகமெல்லாம் அவள் அருளும் பூத்து கொண்டிருக்கிறது.